வணக்கம். நாம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது நம்ம வெளி உலகத்தை உருவாக்குற விஞ்ஞானத்துக்கும் நம்ம உள் உலகத்தை பத்தி சொல்ற மெய்ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை புரிஞ்சுக்கலாம். ஒன்னு விஞ்ஞானம், அதாவது சயின்ஸ். இது இந்த வெளி உலகத்தை நாம பார்க்குற பொருட்களை பத்தி தெரிஞ்சுக்க உதவுது. இன்னொன்னு மெய்ஞானம், அதாவது ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். இது நமக்குள்ள இருக்கிற உயிர், நம்ம உணர்வு, இது எல்லாம் பத்தி ஆழமா புரிஞ்சுக்க உதவுது. விஞ்ஞானம் நமக்கு ஒரு அபாரமான சக்தியை கொடுத்துருக்கு இல்லையா? நம்மளோட இயல்பான சக்திக்கு மேல நம்மளோட பார்வை, நம்ம வேகம்னு எல்லாத்தையும் பல மடங்கு அதிகமாக்கியிருக்கு. ஆனா இந்த வளர்ச்சிக்கு பின்னால ஒரு ஆபத்தும் ஒளிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. எங்கேயோ இருக்கிற நட்சத்திரத்தை நம்மால பார்க்க முடியுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப வேகமா போக முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் விஞ்ஞானம் தான். நம்மளோட 5 புலன்களோட சக்தியையும் நம்ம உடல் திறனையும் பல மடங்கு இது அதிகமாக்கியிருக்கு. நம்ம வாழ்க்கை ரொம்ப வசதியா மாறி இருக்கு. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வருவோம். நம்ம முன்னோர்கள் இதை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியுமா? கலாச்சாரம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது 2 வார்த்தையிலிருந்து வருது. கலை, அதாவது சயின்ஸ் அல்லது ஆர்ட், அப்புறம் ஆச்சாரம், அதாவது ஒழுக்கம். பாத்தீங்களா? அறிவியலும் ஒழுக்கமும் ஒன்னா இருக்கணும்னு நம்ம மொழியே சொல்லுது. இங்கதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் வருது. கலை, அதாவது நம்ம அறிவியல் திறன் வளர்ந்துகிட்டே போகுது. ஆனா ஆச்சாரம், அதாவது நம்ம ஒழுக்கத்தை நாம மறந்துட்டோம். அப்படி வளர்ந்ததோட விளைவு தான் அணுகுண்டு வரைக்கும் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. கண்ட்ரோல் இல்லாத சக்தி எப்பவுமே ஆபத்து தான். சோ இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. நம்மளோட டெக்னாலஜி, நம்மளோட அறிவியல் சக்தி எவ்வளவு வளர்ந்துருக்கும் போது நம்மளோட சுய கட்டுப்பாடு, நம்ம உள் ஒழுக்கம் மட்டும் ஏன் அதே அளவுக்கு வளரல? இந்த கேப்பை, அதாவது இந்த இடைவெளிய நம்ம மூலப்பகுதியில பேசுறவர் ஒரு அருமையான உதாரணத்தோட சொல்றார். இதை ஒரு கட்டாத பாலத்துக்கு ஒப்பிடுறார். ஒரு பாலம் இருக்கு, ஆனா நடுவுல 3 முக்கியமான பாகம் இல்ல. அப்போ அந்த பாலத்தால என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த பாலத்துல விடுபட்ட அந்த 3 கண்ணிகள் என்னென்ன? விஷயம் தெய்வம், அதாவது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை சக்தி. 2வது உயில், நம்ம உடம்ப இயக்குற அந்த உணர்வு. 3வது வினைப்பயன் விதி, அதாவது கர்மா. இந்த 3 விஷயத்தையும் தான் விஞ்ஞானத்தால ஏத்துக்க முடியல. ஏன் விஞ்ஞானத்தால இதெல்லாம் ஏத்துக்க முடியல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. விஞ்ஞானத்துக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. அதால நேரம், தூரம், எடை, வேகம்னு அளக்க முடிகிற விஷயங்களை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். அளக்க முடியாத எதுவும் அதோட எல்லைக்கு வெளியில போயிடும். சரி, அப்போ இந்த பாலத்தை எப்படி கட்டுறது? விஞ்ஞானத்தை விட்டுடணுமா? இல்லவே இல்ல. அதுக்கு பதில் விஞ்ஞானி ஒரு மெய்ஞானியா மாறணும். அதுதான் வழி. அந்த பாதை வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம கவனத்தை வெளி உலகத்திலிருந்து உள்நோக்கி திருப்பணும். மனநிலைய தாண்டி போகும்போது உயிர்நிலைய உணர முடியும். அதுக்கப்புறம் தெய்வீக நிலையையும் அனுபவிக்க முடியும். இதத்தான் ஒரு சித்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. என்னுள் அவனை வைத்தேன், என்னை அவனில் இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன். அதாவது நான்கிற அந்த அகங்காரத்தை தாண்டி பிரபஞ்சத்தோட ஒன்னா கலக்கிறது, அங்கதான் உண்மையான ஞானமே இருக்கு. ஓகே, இப்ப நாம சமநிலையான வாழ்க்கைக்கான வழியை பத்தி பாப்போம். இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதனால நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம உடல் நலம், நம்ம சந்தோஷம், இதுலெல்லாம் இது எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்? வாங்க பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஜீவகாந்த சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். இத பயோமேக்னட்டிசம்னு கூட சொல்லுவாங்க. நம்ம உயிர்லிருந்து உருவாகிற இந்த சக்தி தான் நம்ம உடம்பையும் மனசையும் இயக்குது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஜீவகாந்த சக்திய நாம தொடர்ந்து 5 வழிகள்ல செலவு பண்ணிட்டே இருக்கோம். நம்ம தொடுதல், பார்வை, கேட்கிற ஒலி, சுவை, அப்புறம் நம்ம எண்ணங்கள், இது எல்லாத்துக்குமே இந்த சக்தி தான் தேவைப்படுது. இந்த 5 விஷயத்துல எதையாவது ஒண்ணு நாம அளவுக்கு அதிகமா பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? நம்ம உயிர் சக்தி குறையும். உதாரணத்துக்கு, ரொம்ப நேரம் டிவி பார்க்கறது, அதிக சத்தத்துல பாட்டு கேட்கறது, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம சக்தியை வீணடிச்சு கடைசியில சோர்வு, நோய், மன அழுத்தம்னு கொண்டு போய் விட்டுடும். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்பையும் மனசையும் இயக்குறதே இந்த உயிர் சக்தி தானா? அதை நம்ம பாதுகாக்க வேண்டாமா? அதை சேமிக்க கத்துக்க வேண்டாமா? இதுதான் ஆச்சாரம் அல்லது ஒழுக்கத்தோட உண்மையான அர்த்தம். நம்ம உயிர் சக்தியை விழிப்புணர்வோடையும் நிதானத்தோடையும் நிர்வகிக்கிறது தான் அது. இது ஏதோ நம்மள கட்டுப்படுத்துற விஷயம் இல்ல. நம்ம வாழ்க்கைய முழுமையா வாழ நம்ம சக்திய புத்திசாலித்தனமா பயன்படுத்துறது. இப்போ அந்த பாலம் முழுமையாயிடுச்சு பாத்தீங்களா? நாம இப்போ பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்த ஆழமான கருத்துக்களை அடிப்படையா வச்சதுதான். நாம் உருவாக்கும் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த தொகுப்பை முடிக்கலாம். விஞ்ஞானி ஒரு மெய்ஞானியா மாறினா இந்த உலகத்தோட எதிர்கால எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
நம்மகிட்ட இருக்கிற அந்த அபாரமான விஞ்ஞான சக்திக்கு ஆழமான மெய்ஞானத்தோட வழிகாட்டுதல் கிடைச்சா நாம எவ்வளோ அற்புதமான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.